இந்த வீடியோவில் நம்ம இந்த லிங்க் மாடல் தையல் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிங்க் மாடல் தையல் மிஷின் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் இதுவும் சின்ன மிஷின் வகையை சார்ந்தது தான். ஆரம்பத்தில் இந்த லிங்க் மாடல் தையல் மிஷினை கண்டுபிடிக்கும் போது அப்படியே இப்போ உள்ள பெரிய மிஷின்களில் இருக்கிற என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கோ அதே ஸ்பேர் பார்ட் இந்த லிங்க் மாடல் தையல் மிஷின்கள்லேயும் இருந்துச்சு. அப்போ சின்ன மிஷினை பயன்படுத்திக்கிட்டு இருந்த மக்கள் சின்ன மிஷின்ல இருந்து பெரிய மிஷினுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு பதிலாக இந்த லிங்க் மாடல் ஹெட் மட்டும் வாங்கி சின்ன மிஷின் பலகையில செட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பெரிய மிஷின் சேல்ஸ் கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. இதை அறிஞ்ச கம்பெனிக்காரவங்க இந்த லிங்க் மாடலை மாற்றி அமைக்கிறதுக்காக லிங்க் மாடலோட மேல் பகுதி மட்டும் பெரிய மிஷின் மாதிரி இருக்கட்டும், கீழ்ப்பகுதி மட்டும் சின்ன மிஷின் மாதிரி இருக்கட்டும்னு வடிவமைச்சு இன்ன வரைக்கும் இந்த லிங்க் மாடல் அதே மாதிரி தான் இருக்கு. சரி, இந்த சின்ன மிஷினுக்கும் இந்த லிங்க் மாடலுக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? ரெண்டுக்குமே ஒரே ஸ்டாண்டு ஒரே டேபிள் தான். அப்படி என்ன பெரிய வித்தியாசம் வருதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சின்ன மிஷின்ல டேக் ஆஃப் லிவர் ஃப்ரண்ட்ல வரும், அதுக்கு கேம் தனியா வரும். ஆனா அந்த லிங்க் மாடல்ல இப்ப பெரிய மிஷின்ல இருக்கிற கேம் பெரிய மிஷின்ல இருக்கிற லிங்க் செட் மாதிரி தான் வரும். இதனால அப்படி என்ன பயன் நீங்க கேட்டீங்கன்னா, சின்ன மிஷினை பொறுத்தவரை நீங்க சின்ன மிஷினை வாங்கி பெடல் பண்ணி எத்தனை வருஷம் வேணாலும் ரன் பண்ணலாம். ஆனா சின்ன மிஷினுக்கு மோட்டர்னு ஒன்று பொருத்தும் போது அன்னையில இருந்து உங்களுக்கு மிஷின் கம்ப்ளைண்ட் ஆகிக்கிட்டே வரும். அப்படி சின்ன மிஷினை மோட்டர் பொருத்தி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்க ஃபுல் சர்வீஸ் பார்க்கணும். ஃபுல் சர்வீஸ்னா ஏதோ செட்டில் கலட்டி நீடில் மாற்றி தைக்கிறது ஃபுல் சர்வீஸ் கிடையாது. இந்த ஃபேஸ் பிளேட்டுக்குள்ளக்க ஒரு கேம் இருக்கும், அந்த கேமும் இந்த டேக் ஆஃப் லிவரும் சேஞ்ச் பண்ணணும். அதிகபட்சம் ஒரு சின்ன மிஷினுக்கு 5 தடவைக்கு மேலே கேமும் டேக் ஆஃப் லிவர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த லிங்க் மாடலில் பெரிய மிஷினில் இருக்கிற மாதிரி கேமும் டேக் ஆஃப் லிவர் இருக்கிறனால நீங்கள் பெடல் பண்ணி தைச்சாலும் சரி, மோட்ரு போட்டு தைச்சாலும் சரி, சவுண்டும் அதிகமாக வராது, அந்த கேமு டேக் ஆஃப் லிவரும் அடி ஆகாது. மற்றபடி சின்ன மிஷினுக்கு யூஸ் பண்ணுற முக்காவாசி ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த லிங்க் மாடலில் பொருத்திருப்பாங்க. பெரிய வித்தியாசம் என்னன்னா, லிங்க் மாடல் பொறுத்தவரை ஸ்கொயர் பாடி வரும், சின்ன மிஷினில் சில மிஷின்களில் ஸ்கொயர் பாடி வரும், ஆனால் அதிக மிஷின்களில் ரவுண்ட் பாடி தான் வரும். இப்போ நீங்கள் சின்ன மிஷின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மிஷின் அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகுது. ஆனால் சின்ன மிஷினுக்கு அடுத்து இருக்கிற பெரிய மிஷினை வாங்க உங்கள்கிட்ட போதிய பணம் இல்லைன்னா அழகா இந்த லிங்க் மாடல் ஹெட்டு மட்டும் வாங்கி நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ற சின்ன மிஷின் டேபிள்லே செட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சவுண்டு வரும், ஆனா சின்ன மிஷின் அளவுக்கு அதிக அளவு வராது. வேலையும் வரும், ஆனா சின்ன மிஷின் அளவுக்கு அதிக அளவு வேலை வராது. இந்த லிங்க் மாடல் மிஷினுக்கு நூல் கோர்க்கிறது மட்டும் பெரிய மிஷின் மாதிரி இருக்கும். மற்றபடி செட்டில், பாபின் கேஸ், ஊசி எல்லாமே சின்ன மிஷின் மாதிரி இருக்கும். நீங்க ஒரு பெகினர்ஸா இருக்கீங்க, தையல் மிஷின் வாங்கணும், ஆனால் அந்த தையல் மிஷினுக்கு நான் கண்டிப்பாக மோட்ரு பொருத்தி தான் ரன் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன மிஷினை தவிர்த்துட்டு நீங்கள் இதுக்கு அடுத்து இருக்கிற அந்த லிங்க் மாடலை கண்ணை மூடிக்கிட்டு வாங்கலாம். ஏன்னா இந்த லிங்க் மாடல் இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே முக்கால்வாசி பெரிய மிஷினுக்கு வர்ற மாதிரி இருக்கிறனால நீங்கள் மிஷின் வாங்கி ரன் பண்ண கொஞ்ச நாள்லையே தொழிலுக்குன்னு கன்வெர்ட் ஆகுறீங்க. அப்படி தொழிலுக்கு கன்வெர்ட் ஆகும்போது கண்டிப்பாக பெரிய மிஷினோ அப்படி இல்லைன்னா பவர் மிஷினோ தான் வாங்குவீங்க. அப்போ உங்களுக்கு நூல் கோர்க்கிறதுக்கும் சரி, அந்த மிஷினை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி ரொம்பவும் சுலபமாக இருக்கும். அதுக்குன்னு எந்த கம்பெனி தையல் மிஷின் வாங்கலாம்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் நிறையா வீடியோக்குள்ளே என்ன சொல்லியிருப்பேன், தையல் மிஷின் மட்டும் இல்லை, நீங்கள் வாங்குகிற எந்த பொருளாக இருந்தாலும் கம்பெனி முக்கியம் கிடையாது, அந்த பொருளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குதான். அந்த பொருள் ஒரு கட்டத்தில் சர்வீஸுக்குன்னு கொண்டு வரையில அந்த சர்வீஸ் அவங்களால பார்த்து தர முடியுமா அப்படின்னு அங்கே இருந்தால் கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு அங்கே எந்த கம்பெனி தையல் மிஷினாலும் வாங்கலாம். நான் விற்கிற பொருள் மட்டும்தான் தங்கம், மற்றவங்க விற்கிறதெல்லாம் தகரம் அப்படின்னு உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது. எல்லா பொருளுமே நம்ம பராமரிக்கிற முறை, நம்ம வச்சிருக்கிற முறையை பொறுத்து தான் இருக்குது. இந்த காணொலியில் நான் இந்த லிங்க் மாடல் மிஷினை பற்றி நான் தெளிவாக சொன்னேன். என்னோட அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தையல் மிஷின்களை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தையல் மிஷின் வச்சிருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.